தெய்யும் தக்க தெய்யும் தாம் 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 தெய்யும் தக்க தெய்யும் தாம். குருஜியை கொஞ்சம் பார்க்க வந்த. சும்மா சும்மா சும்மாதான். சும்மாதான் வந்தீங்களா சுசீந்திரன் சார்? அப்படி ஒண்ணும் நீங்க இங்க வர மாட்டீங்களே. அப்படியா? அப்ப வா சொல்றேன். ப்ளீஸ். இன்னைக்கு என் பெரியம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடணும். அதுக்கு ஒரு கலையம்சமான ஒரு நடனம் இருக்கட்டும்னு இன்வைட் பண்ண தான் வந்தேன். நிஜமாவா? ஐயோ என்னால முடியல. எப்பவுமே போலீஸ்காரன் திருடனை பாக்குற மாதிரியே பார்க்க கூடாது. திருடன் தானே? உண்மைதான். காலையில இருந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணி ஆளுங்களை ஏமாத்தி சாயந்தரமா ஆக்கணும். எங்க குடும்பத்துல இருக்கிற நிறைய மனசுங்களை வேதனைப்படுத்தாம கொண்டு போனோம் இல்ல. அதுவும் பெண்கள் மனசு பூக்கள் மாதிரி. என்ன புதுசா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை பழையசுதான். வட்டி காசு கொடுக்கலன்னா ரவுனிங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நான் சொன்னல 4 பேர் வந்து போற நாள், பிறந்த நாள். அவமானத்தோட உச்சகட்டத்துக்கு போயிடும். இப்போதைக்கு சமாளிக்க எவ்வளவு பணம் வேணும்? இல்ல அது நீ நினைச்சா. அம்மாடி, உன் ஆளு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு கடைசியில பிரச்சனையில மாட்ட போறாரு, அப்படித்தானே? அது இல்ல குறிச்சி. எப்பவுமே எல்லார்கிட்டையும் வாங்குறது இல்லாத திருப்பி யாருக்காவது சின்னதா ஒரு உதவியாவது செய்ய என்னால இது வரைக்கும் முடிஞ்சிருக்கா? உன்னால நிச்சயமா முடியும். உனக்கும் ஒரு நல்ல காலம் வரும். வராமலா போகுது? அம்மாடி, என்ன செலவுக்கு வச்சிருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடு. நீ சும்மாதான் சொல்ற. இவ்வளவு நாள் ஆகியும் உன்ன அவளுக்கு அடையாளம் தெரியலன்னு. அதெல்லாம் இல்ல. புரியாம எப்படி? புத்தி தெளியறதுக்கு முன்னாடி அவ இங்க இருந்து போயிட்டா இல்ல, புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் தெளிவில்லாத ஒரு ஞாபகத்துல எங்கேயோ என் கண்ணுல மண்ணு வாரி போட்ட அந்த குறும்புக்காரி எனக்கு நினைவு இருந்துச்சு. வளர்ந்துட்டப்பா பெரிய டாக்டர் ஆயிட்டா. இதோ நானு ஒரு பிச்சைக்காரன். இல்ல இது தெரிய வேண்டாம்னு தான் நினைச்சேன். இங்க பாரு, குட்டி மாமா தான் என்ன சின்னதுல கூப்பிட்டு இருந்தா. இன்னைக்கு அவ திரும்பவும் கூப்பிட்டு கேட்டப்போ கடவுளே என்னால முடியல. எனக்கு அப்படி அழணும்னு தோணுச்சு, யாரும் பார்க்காம. சரி, நான் அப்ப கிளம்புறேன். பசங்க வெயிட் பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் அவளோட தாத்தா தித்தித்தை மண்ணாங்கட்டி. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்ல. சின்ன வயசு ஃப்ரெண்டு திரும்ப கிடைச்சதுல சந்தோஷம் தானே. அப்ப ஒண்ணு செய், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறல்ல, பக்கத்திலேயே இருந்து பார்த்து சந்தோஷப்பட. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா போ, அவகிட்ட சொல்ல சின்ன வயசு கதைகள்லாம் நிறைய இருக்கும்ல, அத போய் அங்க சொல்லு. அது நக்கலா தானடி சொன்ன. இதுல என்ன இருக்கு? மனசுல இருக்கிறத போய் சொல்லு. சின்ன வயசுல பார்த்து விளையாடினதா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியும். உன் மனசு முழுக்க இப்ப அவதான் இருக்கா. வேற யாருக்கும் துளி கூட இடம் இல்ல. அதனாலதானே நீ இந்த பக்கம் கூட வரல. என்னடி ஒரு நக்கல் கிண்டல் மாதிரி தெரியுது? ஐயோ, நான் எதுக்காக கிண்டல் பண்ண போறேன்? நீ சந்தோஷப்படுறத பாக்கும் போதெல்லாம் எனக்கும் சந்தோஷம்தான். அப்ப நான் கிளம்புறேன். ஆஸ்பத்திரியோட ஓபனிங் செரமனி ஃபுல்லா என் தலையில தான் இருக்குது. எவ்வளோ? 20 ரூபா. என்னம்மா இங்க வர்றதுக்கு உனக்கு வழி தெரியாதா? உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்க. ஸ்டேட் காம்படிஷனுக்கு போறால, அதான் வழி அனுப்பலான்னு வந்தேன். அதுக்காக தான் நீங்க வந்தீங்களா? நாங்க பவித்ராவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உடனே நாங்க கிளம்பி ஆகணும். அங்க யாரா இருக்கா? போய் வண்டியில ஏறா. நாடக போட்டிக்கு போற நேரத்துல வீட்டு பக்கம் கூட வரல. ஆளையும் பார்க்க முடியல. யாரு? சுசீந்திரன் சொல்றேன். ஓ, அப்பானா?
அவன் இப்ப நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல குருவே. புளியங்கொம்பா பிடிச்சிருக்கான்ல, நல்ல காய்க்கிற 1ஆம் நம்பர் புளியங்கொம்பாவெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்கான் அவன். பயங்கரமான வசதியோடு இருக்கிற அப்பா. ஒரு ஸ்டெதஸ்கோப் எடுத்து நெஞ்சிலையும் முதுகுலையும் வச்சு செக் பண்ணா போதும். காந்தி படம் போட்ட நோட்டுகள் வந்து கொற்றளவுக்கு டாக்டர் படிப்பு படிச்ச அவரோட பொண்ணு. சின்ன வயசு ஃப்ரெண்டு வேற. அப்பவே இவங்க 2 பேரும் க்ளோஸு. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எப்படி இங்க வருவான்? அவன் அங்கதான் இருப்பான், வேற எங்க போயிடுவான்? அவங்க 2 பேரும் பழகி கல்யாணத்து வரைக்கும் போய் வாழ்க்கையில நல்ல முறையில செட்டில் ஆயிடலாங்கிறது அவனோட ஐடியா. அவனே சொன்னான் இந்த நல்ல ஐடியாவை. அவனோட நல்ல நேரம் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான். என்னப்பா எல்லாரும் ஏறிட்டீங்களா? கிளம்பலாம். நாடகமா அது? வெறும் நடிப்பு. அப்படி நினைச்சுக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாம்மா. இவ்வளவு நாளா புரியல, இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சுல. இது எல்லாமே கடவுள் விளையாட்டு. மானம் போயிடுச்சு. அது என்னைக்கோ ஆரம்பிச்சிருச்சு. நான் தானே எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைச்சு அழ வேண்டிய இடத்துல எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு நான் யாரை குறை சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் சப்ஸ்டியூட் ஆகுறத என் தலை எழுத்து. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது இப்பவும் எப்பவும் என் மனசுல யாருமே இல்லை. என் மனசுலயும் வாழ்க்கையிலையும் உன்னை தவிர வேற யாருக்கு இடம் இல்லை, வரவும் முடியாது. நான் எப்பவும் கூட இருப்பேன், எப்பவும், எந்த சூழ்நிலையிலையும். நான் அன்பு செஞ்சவங்க என்ன புரிஞ்சுக்கல, என்ன அன்பு செஞ்சவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்கு புரியும். இதுக்கப்புறமாவது என்ன புரிஞ்சுக்கோ. ஸ்ரீதர் அண்ணன் வெளியே எங்கேயோ போயிருக்காரா? குட்டி எங்க? அவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க. சுசீந்திரனோட குடும்பம் இங்கதான் இருக்கு. இல்ல வேணாம், அவங்க முகத்தை பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு ஒரு வீடு பார்த்து தர சொல்லி ஸ்ரீதர் அண்ணா கிட்ட சொல்லதான் நான் இங்க வந்தேன். அப்புறம் வரேன். பவித்ரா, நீயும் சுஷீந்திரனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல. நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்லணும். நான் குட்டிய ரொம்ப அதிகமா விரும்புறேன், அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லணும். என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்றத எனக்கு தெரியாம போயிடுச்சு. நானும் என் மனசுல இருக்கிறதா சொல்லிட்டேன். இனி அவர் முகத்தை பார்த்து நான் எப்படி பேசுவேன்? நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். நான் சுசீந்திரன் கிட்ட பேசுறேன். அவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏதாவது ஒரு வகையில சந்தோஷமா வாழட்டும். வாழ வைக்கிறது டாக்டரால முடியும்ல. நான் சொல்றேன், உன் மனசுல சுசீந்திரன் மட்டும்தான் இருக்காருன்னு அவர்கிட்ட சொல்றேன். குட்டியோ உனக்கு மட்டும்தான் சொந்தன்னு அவருக்கு புரிய வைக்கிறேன்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, நீ போய் படுத்து தூங்கு. இந்த நேரத்துல எங்க போய் தேடுறது? அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீயா? குருஜி கூட தெரிய வேண்டாம். இன்னைக்கு இந்த ஒரு ராத்திரி மாத்திரம் அவங்க கையில நான் மாட்டக்கூடாது. கொன்னுடுவாங்க என்ன, அவங்க கொன்னுடுவாங்க. இல்ல விடு விடு, நான் சாக வேண்டிய நேரம் வரல. வாழறதுக்காக இல்ல, வாழ வைக்கிறதுக்கு, நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும். எனக்கு ஒரு பிடி மண்ணு வேணும். நாளைக்கு கேஸ், அவங்க கூப்பிடும் போது நான் கோர்ட்ல இருக்கணும். அது வரைக்கும் அவங்க கையில நான் மாட்டக்கூடாது. அவங்க கையில கிடைச்சா நான் சாக கூடாது. ஹாஸ்பிட்டல் போகாம இவர் இப்படியே இருந்தா உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா? அதெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சேஃப் இல்ல. எப்படியாவது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இங்க இருக்கிறது தான் நல்லது. தூங்கட்டும். சுஷீந்திரனுக்காக மனமாற வேண்டிக்கிறதுக்கு பவித்ரா இருக்காங்கல்ல. பவித்ராவோட அக்கறை தான் சுஷீந்திரனுக்கு இப்போதைக்கு தேவை. மனுஷங்களோட உடம்ப பத்தியும் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். இப்ப நீ என்ன சொல்ற? உங்களுக்கும் சுஷீந்திரனுக்கும் நடுவுல இருக்கிற நட்பை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. என்ன அறியாமையும் உங்க மனசை கஷ்டப்படுத்தின மகா பாவத்துக்காக தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. சாந்தாக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உங்க 2 பேருக்குள்ள அன்பை பத்தி. அவங்களுக்கு ஏற்கனவே இத பத்தி தெரிஞ்சிருக்கு. சுஷீந்திரன் உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான். ஆனா அது என்ன அறியாமலேயே அவர் மேல ஏற்பட்ட அன்பு அவ்வளவுதான். சுசீந்திரன் மனசுலயே நினைச்சுக்கிட்டு மறக்க முடியாத அளவுக்குலாம் ஒண்ணு இருக்கு. யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதை யாராலும் மாத்த முடியாது. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ படுத்துட்டு இருக்காரே சுசீந்திரன், அவரோட வாழ்க்கையில தனிமையும் கஷ்டமும் வேதனையும் தான் இருந்திருக்கு. நீ மனசு வச்சா அவர் நல்லா இருப்பாரு. அதுக்காக தான் நான் என்னோட மனசுக்குள்ளேயே அவரோட நினைப்ப வச்சுக்கிட்டேன். அது அவருக்கு தெரிய வேண்டாம். வாழ்க்கை எப்பவுமே யார் யார் கூட சேரணும்னு அதுதான் முடிவு பண்ணும். நாம இல்ல, கடவுள் விருப்பமா அதுதான். கடவுளோட அந்த விருப்பம் நடக்கணும். சுஷீந்திரன் கிட்ட நான் சொல்ல சொன்ன விஷயங்கள் எதையும் சொல்ல வேணாம். சுஷீந்திரனுக்கு சரியானதும் நாளைக்கு கேஸ்க்கு போவாங்க. பாவம், அவர் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் அவரை நீங்க நல்ல முறையில் அவர் உடம்ப கவனிச்சுக்கணும்.